உங்களை சந்திப்பேன். மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் ஏற்கனவே தற்கால கவிதைகளில் தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதையை நாங்கள் பார்த்தோம். இந்த வேளையில் அகலங்கன் கவிதைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த அகலங்கன் கவிதைகள் 5 வரிகளை கொண்ட ஒரு கவிதை. அகலங்கனை பற்றி கூறப்போனால் இவர் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவர். வவுனியா மாவட்டத்தில் பம்பை மடு என்ற கிராமத்தில் இவர் பிறந்தவர் 1953. இவரது இயற்பெயர் தர்மராஜா. அந்த அகலங்கன் என்ற பெயரில் தான் அவர் கவிதைகளை எழுதியவர். அவருடைய உண்மையான பெயர் தர்மராஜா. இவர் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியர். இவர் 43 ஆசிரியராக இருந்துதான் இவர் இந்த கவிதைகளை எல்லாம் எழுதி வெளியிட்டார். இப்போ இவர் நிறைய படிப்பு 43 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதில் குறிப்பாக இவரது படைப்புகளில் சிலரை நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று வாலி, இலக்கிய தேவல், நடவண்பா, அது ஒரு கதை, அன்றை பறவைகள், அது ஒரு நாடகம், தென்றலும் தெம்மாங்கு, இது ஒரு கவிதை, அலைக்குமிழ் என்ற நாவல். அப்படி நாவல், கதை, கவிதை என பல்வேறு படைப்புகளை இவர் உருவாக்கினார். அதிலும் இவர் எழுதின அகலங்கன் கவிதைகளில் இருந்துதான் இந்த நாங்கள் இப்போ கேட்க போகின்ற தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. இது குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்ற தலைப்பில் இருந்தால் நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அகலங்கன் கவிதைகள் 1966 தான் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 25-27 வருடங்களுக்கு முன்பதாக இந்த கவிதை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த கவிதையில 6 கவிதைகளாக இந்த கவிதை இடம்பெறுகிறது. அப்போ இந்த கவிதைகள் அவ்வளவும் இயற்கையை பற்றிய கவிதைகளாக இருக்கின்றது. அவருடைய வன்னி மாவட்டத்தை பற்றி தான் அவருடைய இயற்கை அழகை அவர் ரசித்து பாடிய பாடல்களாக இருக்கு. இவர் பாடல்களை அணிகளை பயன்படுத்தியும் இலகுவான மொழி நடைகளை பயன்படுத்தியும் இந்த கவிதைகளை பாடி இருக்கிறார். அப்போ இந்த கவிதைகள் வினாக்களுக்கு வருடங்கள் பொதுவாக எல்லாம் தற்கால கவிதைகள் என்ற கூட ஒவ்வொரு ஆண்டும் அந்த கவிதைகளில் ஏதாவது ஒரு கவிதையை மையமாக வச்சு வினாக்கள் வருகின்றது. அதில் இந்த தற்கால கவிதையில் அகலங்கன் கவிதைகள்லையும் வினாக்கள் வந்திருக்கின்றது. 2018 அந்த வினாக்கள் வந்திருக்கு. 19 வினாக்கள் வந்திருக்கு. அப்போ நாங்கள் அந்த கவிதைகளை நாங்கள் இந்த வாசிக்கின்ற வேளையில் நீங்கள் இந்த கவிதைகளை நான் வாசித்து அந்த விளங்கப்படுத்துகிற நேரம் நீங்களும் அந்த கவிதை புத்தகத்தை நீங்கள் விற்று பார்ப்பீர்களான இன்னும் உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கு. இலகுவான மொழி நடையில் அவர் இயற்கையை ரசித்து அணிகளை கையாண்டு இந்த பாடலை பாடி இருக்கிறார். அந்த அகலங்கனுடைய கவிதைகளில் இந்த கவிதை தலைப்பு குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும். இப்போ குதூகலிக்க மாட்டா சந்தோஷம் அடைகிற என்ற கருத்தில் அவர் சொல்றார். இப்போ குழந்தை என எனது மனம் குதூகலிக்க மாட்டாம், சின்ன பிள்ளைகளுக்கு கள்ளம் கபடம் இல்லை என்று சொல்வார். அப்போ அவருடைய மனம் இந்த வயதிலையும் அந்த இயற்கையை அவர் ரசிக்கிற நேரம் அவருடைய மனம் எப்படி இருக்கு என்று சொன்னால் குழந்தைகளை போல அவர் சந்தோஷம் அடைகின்றார், குதூகலிக்கின்றார் என்று சொல்லி அந்த தலைப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும். அப்போ இதில் 5 பாடல் வரிகள் எதிரை அணியில் எழுதப்பட்டுள்ளது. 6வது வரி மோனை அணி கலந்து எழுதப்பட்டுள்ளது. அப்போ 6 வரிகள் பவுண்ட பாடல் தான் இது. ஒவ்வொரு வரியாக நான் வாசித்து அதுக்குள்ள எப்படியான கேள்விகள் வரும், அதில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்று நான் சொல்லுவேன். முதலாவது பாடல். மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி மாங்கனிகள் பறைத்துண்டு மகிழ்ந்து விளையாடும். பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலர் கோதி நறு மது வருந்தி ஆடும்.
பாமரத்தில் பாட்டிசைத்து பசுங்குயில்கள் கூவி பசுங்கிளிகள் புலகமுற பருவம் இலை தேடும். சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என கவி பாட வைக்கும். அப்ப இந்த கவிதை முதலாவது வரியில என்ன சொல்றாருண்டா, மாமரத்தின கிளைகள்ல கனிகள் காய்ச்சிருக்கின்றது. அந்த மாமரத்தினுடைய கிளைகளிலே மந்தி இனம் தாவி. இப்ப மந்தி என்று சொல்ல போல பெண் குரங்கத்தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இங்க பொதுவாக குரங்கினங்களே சொல்றோம். மந்தி என்றால் பெண் குரங்கத்தான் சொல்றாங்க. ஆனா இங்க பொதுவாக குரங்குகளை சொல்வதாக அமைகின்றது. அப்போ மாமரத்தின் கிளைகள்ல மந்திகள் தாவி, குரங்குகள் எல்லாம் தாவி தாவி என்ன செய்கின்றது, அங்கே இருக்கின்ற மாங்கனிகளை பறித்துண்டு மகிழ்ச்சி மகிழ்ந்து விளையாடும். அப்ப அவர் பார்க்கிற நேரம் அவர் அந்த இயற்கையினுடைய அழகை அவர் ரசிக்கிறார். அந்த அவருடைய நாட்டுல வன்னி பிரதேசத்துல அந்த வன்னியினுடைய அழகை அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாங்க, நிறைய மாமரங்கள் இருப்பதாக சொல்றார். அந்த மாமரங்கள்ல நிறைய கனிகள் இருக்கு. அந்த கனிகளை எல்லாம் குரங்குகள் சாப்பிட்டு விளையாடுகின்றதாக, அது மகிழ்ந்து விளையாடுவதாக கூறுகின்றார். இரண்டாவது வரியில சொல்றார், பூமரத்தின் இலைகளிலே பண்டிரங்கள் மோதி புதுமலர் கோதி மது வருந்தி ஆடும். பூமரத்தின் இலைகள்ல வண்டிரங்கள் மோதி, பூமரங்கள் பூத்து கிடக்கின்றன. வண்டுகள் என்ன செய்கின்றது, அந்த பூக்களை வளைச்சு வளைச்சு வச்சு அந்த இலைகளில் எல்லாம் மோதி என்ன செய்வான், புது மலர்கள்ல இருந்து தேனை எடுத்து நறுமணம் இனிய தேன், மதுன்றது இங்க தேனை சொல்லுது. அப்ப இனிமையான தேனை என்ன செய்யுது என்ற அருந்தி ஆடும். அப்ப அது என்ன செய்யுது, அந்த பூக்கள்ல இருக்கின்ற தேன்களை எல்லாம் அந்த வண்டுகள் குடிப்பதாக கூறுகின்றார். அவர் காண்கின்ற காட்சியை அந்த இடத்துல கூறுகின்றார். பாமரத்தின் பாட்டி செய்து பைன் குயில்கள் கூவி, பசுங்குயில்கள் கூவி, பாமரத்தின் பாட்டி செய்து, பாமரம் என்ற பாடல் பாமரம் என்று சொல்றாரு. அப்ப பாமரம் ஏன் சொல்றாண்டா, இந்த குயில்கள் வந்து கூவுன்றது ஒரு பாடல் போல இருக்குன்றதுக்காக பாமரத்தின் பாட்டி செய்து பசுங்குயில்கள் கூவி பசுங்கிளிகள் புலகமுற பருவவிலை தேடும். பசுங்கிளிகள் பச்சை பசைகள் அந்த கிளிகள் என்ன செய்கின்றன்னு சொன்னார், புலகமுறை புலகமுறைன்னு சொல்லக்கூட மெய் சிலுக்குறன்னு சொல்லுவாங்க, மெய் சிலுக்குறன்னு சொல்லி. அப்ப என்னன்னா அது அந்த சந்தோஷத்துல பருவம் இர தேடும் சொன்னா அந்தந்த காலத்துக்குரிய இலைகளை அது தேடும், பருவத்தில இலையை தேடும் என்று சொல்றார். சாமரத்துக்கு ஒப்பாக, சாமரத்தின் ஒப்பாக என்று சொன்னா, சாமரம் என்று சொன்னால் அரசர்களுடைய இருமரங்கிலும் இருந்து பெண்கள் அந்த அரசர்களுக்கு வீசுவார்கள் சாமரம். அதற்கு ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என கவி பாட வைக்கும். அப்ப மயில்கள் என்னை கவி பாட வைக்கும்னு சொல்றாங்க. சாமரத்துக்கு ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என்னை கவி பாட வைக்கும். அப்ப அவர் அங்க காண்கின்ற காட்சியில என்னன்னு சொன்னா, அந்த மயில்கள் எல்லாம் சாமரத்துக்கு ஒப்பாக சொன்னா அதுல மயில்கள தோகை சாமரத்துக்கு ஒப்பாக நின்று அது அந்த மயில்கள் நடனம் ஆடுகின்றதை அவர் சொல்லுகின்றார். அப்ப இங்க வந்து பாருங்க, அந்த சாமரம் அந்த மயில்கள தோகை அவர் என்னத்துக்கு ஒப்புடுறாருன்னு சொன்னா சாமரத்துக்கு ஒப்புடுறார். அப்ப இங்க என்ன அணியை பயன்படுத்துறாருன்னு சொன்னா உவமை அணியை பயன்படுத்தியுள்ளார். உவமானம் என்னன்னு சொன்னா சாமரம் என்னன்னு சொன்னா சாமரம் உவமானம். உவமையம் வந்து மயில்களுடைய தோகையை சொல்ற. அப்ப அது வீசுன்றதான் அங்க பொதுத்தன்மையாக சொல்லப்படுது. அடுத்ததுல இரண்டாவது வரிய பாருங்க, அதுல முதலாவது வரியில பார்க்கிற நேரம் பாருங்க, மாமரம் பூமரம் பாமரம் சாமரம் என்று இருக்கு. அங்க இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வர அவர் எழுதியிருக்கிறார். அப்ப இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வர எழுதுவது எதுகை அணி எனப்படும். அப்ப இரண்டு சொல்லணியையும் பயன்படுத்தியிருக்கின்றார், இங்கே பொருளணியையும் பயன்படுத்தி இருக்கின்றார். இரண்டாவது வரியில பாருங்க, தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் கதிர்கள். தென்றலில்
அசைந்தாடுகின்ற செந்நெல் கதிர்கள், சிவந்த நெற்கதிர்கள் என்று சொன்னால் முற்றிய நெற்கதிர்களை காண்கின்றார். அங்கே என்ன செய்யறது சொன்னா தென்றல்ல அந்த நெற்கதிர்கள் அசைந்தாடுவதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த வயல் நிலங்களையும் அவர் அங்கே காண்கின்றார், சொல்கின்றார். அப்போ வயல் நிலங்கள் என்ற கூட அது என்ன வகையான நிலம்னு சொன்னா மருத நிலத்தை தான் சொல்லுவாங்க. வயலும் வயல் சார்ந்த நிலங்களும் வயல் மருத நிலத்தை சொல்லப்படுது. அப்ப அந்த மருத நில காட்சியை அவர் அங்க சொல்லுகின்றார். தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் கதிர்கள் தேனருவி என வழியும் ஏருளவன் வியர்வை. தேன் அருவி என வழியும் ஏருளவன் வியர்வை. அங்க அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்கிற நேரம் அவங்களோட உடல்ல என்ன நடக்குன்னு சொன்னா வியர்வை வழிகின்றதா. அது என்னத்துக்கு சொல்றாருன்னு சொன்னா அருவி போல அது வழிகின்றன்னு சொல்றாரு. அது தேன் அருவி போல அது வழியுது என சொல்லுறார். அப்ப இந்த பாடல்லையும் அவர் என்ன செய்கிறார், ஓமை அணிய அவர் கையாளுகின்றார். தேன் அருவிய அவர் ஓமானமாகவும் அந்த உழவனுடைய வியர்வையை அவன் உடல்ல சிந்துகிற அந்த வியர்வைய ஓமேயமாகவும் சொல்லி பொதுத்தன்மையாக அது வழிகிறத கூறுவதாக இந்த கவிதையில அவர் சொல்லுகிறார். குணக்குன்றவே நிமிர்ந்தோங்கி குதுகரிக்கும் தோள்கள். இங்கே அவர் அந்த குணக்குன்று என்று சொல்றார். அப்ப அது குணக்குன்று என்று சொல்ல குணம் இங்க குன்றாக உருவகிக்கப்படுகின்றது. அப்ப இது உருவக அணியாக காணப்படுகின்றது. குணக்குன்றவே நிமிர்ந்தோங்கி குதுகலிக்கும் தோள்கள். அவருடைய தோள்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அது குதுகலிக்கிறதாக சொல்லப்படுது. அப்ப முழுமையாக நாங்கள் பார்க்கின்ற வழியில அது ஓமை அணியாக காணப்படுகின்றது. குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன். அப்ப முதலாவது வரியில வந்து குன்றனவே நிமிர்ந்தோங்கி குதுகலிக்கும் தோள்கள். குணக்குன்றான் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன். முதலாவது வரியில குன்றெனவே வரக்கூட குன்று எதுக்கு ஒப்பிடப்பட்டு சொன்னா அந்த உழவனுடைய தோள்களுக்கு ஒப்பிடப்படுகின்றது. குணக்குன்று குலவிளக்கு என்பதெல்லாம் அந்த உருவக அணியாக காணப்படுகின்றது. முன்றலிலே மண்ணடைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மடலை. முன்றலிலே மண்ணடைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்திரு உதிர நகை செய்யும் சொத்தாகும் மடலை. அப்ப அங்கே அவர் என்ன காட்சியை காண்கின்றார்னு சொன்னா அங்கே குழந்தைகள் என்ன செய்கின்றன்னு சொன்னா அந்த முற்றங்களிலே தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காட்சி அவர் காண்கின்றார். கன்றினது உடல் நக்கி கனைக்கின்ற பசுக்கள். அப்ப அவர் இன்னும் என்னத்தை காண்கின்றார்னு சொன்னா அங்கே பசுமாடுகள் என்ன செய்ய தன்னுடைய கன்றுகளை உடல்களை நக்குகின்றதா. அப்ப இங்க அந்த அவர் அதை காண்கின்றவளிலே இன்னும் ஏதோ ஒரு ஒன்றை அவர் சொல்ல வருகின்றார் சொன்னா அங்கே அந்த பாசத்தை அவர் சொல்லுகின்றார். தாய்மை உணர்வை அங்கே சொல்ல வருகின்றார். கன்றினது உடல் நக்கி கனைக்கின்ற பசுக்கள் கரைந்து அழைத்து இதை ஒன்றும் காக்கைகளின் கூட்டம். அப்ப அங்கே காகங்களும் அங்கே இருக்கிறது. அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா கரைந்து அழைத்து அப்ப தான் தனியே சாப்பிடாமல் அது என்ன செய்து ஏனைய காகங்களையும் அழைத்து தான் அது என்ன செய்து உணவை உண்கின்றது. மூன்றாவது பாடல் வரியை நம்ம பார்ப்போம். பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவரின் வீரம். அதாவது காலையில பனிக்கூட்டத்தை விரட்டி வரும் பகலவரின் வீரம்னா காலையில பனி படர்ந்து காணப்படும். ஆனா சூரியன் வருகின்ற வேளையில அந்த பனிகள் எல்லாம் மறைந்து. அப்ப அதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவரின் வீரம் சொல்லி காலை காட்சியை அவர் அங்கே காண்கின்றார். பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மீது ஈரம். இங்கே ஈரம் என்பது இரக்கத்தை அன்பை சொல்லுவார். அதாவது பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மிகு ஈரம். பசியை நீக்கின்றவர்கள் உழவர்கள். அப்ப அந்த உழவர்கள் வந்து அந்த பசியை நீக்கின்ற
பண்புள்ள இரக்கமுள்ளவர்கள் என்பதைத்தான் இங்கே அவர் சுட்டி காட்டுகின்றார். கனி கூட்டம் அசைந்தாடும் கனிமரத்தின் சோலை, கருகும் உயிர்கள் தவள வரும் கார்கால மாலை. காலை காட்சியை சொல்லுங்கள், அந்த அதே நேரத்தில் மாலை காட்சியையும் அந்த அந்த வரியில அடுத்த வரியில சொல்றார். கருமுயிர்கள் தவள வரும் கார்கால மாலை. மாலை நேரத்தில் வானத்துல காண்கின்ற வழியில அந்த மேக கூட்டங்கள் கருநிறமாக காணப்படுவதாக கூறுகிறார். தனித்து நின்றும் சத்தியத்தால் தலை நிமிரும் மனிதன். தனித்து நின்றும் சத்தியத்தால் தலை நிமிரும் மனிதன். மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த வரியிலே சொல்றார். தனித்து நின்று சத்தியத்தாலே அவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் என்பதை, அந்த மனித இனம் எவ்வாறு வாழ்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்கிறார். தற்பெருமை கொள்ளாது தலை தாழும் அறிஞன். தற்பெருமை கொள்ளாமல் தலையை தாழ்த்துகின்ற அறிஞர் சொல்றார். அந்த வரியில அறிஞர்களை பற்றியும் சொல்றார். இனித்தாலும் கசத்தாலும் இன்முகத்தை காட்டும் இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்லும் சொல்றார். அப்ப இனித்தாலும் கசத்தாலும் இன்பம் துன்பம் வருகின்ற வேலையெல்லாம் அவள் எப்படியாக அவளுக்கு தெரிகின்றாள் என்று சொன்னால், அவள் எப்பயும் சிரித்த முகத்தை காட்டுகின்றாள். அப்ப அவள் அவ்வாறு அந்த சிரித்த முகத்தை காட்டுகின்ற போது அந்த பெண்ணின் இயற்கையான இயற்கையான அழகு அவருடைய மனதை வெல்லுகின்றதாகும். பெண்ணினுடைய அழகில் அவர் மனம் வெல்லக்கூடியதாக இருக்கின்றது. மனைவியை பார்க்கின்ற வழியில அடைந்த நேரம் சிரித்த முகத்தோடு இருப்பதை அவர் காண்கின்றார். குஞ்சி இருக்கும் கூட்டினுக்குள் இதை எடுத்து சென்று, அடுத்த வரி 4வது வரியில வருக, குஞ்சி இருக்கும் கூட்டினுக்குள் இதை எடுத்து சென்று குனிந்து அழகால் இலையூட்டும் குருவிகளின் பாசம். அப்ப அந்த குஞ்சு இருக்கின்ற கூட்டுக்குள்ள அந்த குருவிகள் என்ன செய்தது சொன்னா, காலை வேளையில அந்த சாப்பாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த உணவு ஊட்டுகின்ற அந்த காட்சியை அவர் காண்கின்றார். அந்த பாசத்தை அவர் அங்கே சொல்கின்றார். நெஞ்சகத்தை நிவர்த்திருக்கும் நிர்மலமாம் வானில் நிறை மதிதன் துணைவியர்கள் சூழ வரும் கோலம். அவர் நெஞ்சத்தை அவர் நிறைந்திருக்கும் இந்த நிர்மலமான வான் மனத்தை என்ன சொல்றார், களங்கமற்ற ஒரு மனமாக வானத்தை சொல்கின்றார். அதுல நிறைமதி தன் துணைவியர்கள் சூழ வரும் கோலம். நிறைமதியோட பூரண சந்திரன் அந்த துணைவியர்கள் நட்சத்திரங்களோட வருகின்ற கோலத்தை அவர் சொல்கின்றார். இந்த வரி 2018ஆம் ஆண்டு வினாவுக்கு வந்திருக்கிறது. இந்த வரியை தருவோடு இந்த வரியில 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு. பஞ்சனவே திரண்ட முகில் பரவுகின்ற வாணி பருதி ஒளி வீசி எழும் பரவசமம் ஜாலம். பஞ்சனவே திரண்ட முகில் பரவுகின்ற வாணின்னு சொன்னா, வானத்துல பஞ்சு போன்ற அந்த மேக கூட்டங்கள் காணப்படுகின்றன. அதுல சூரியன் பருதி ஒளி என்று சொன்னா, சூரியனுடைய ஒளி பருதி என்றால் சூரியனுடைய ஒளியும் வீசி எழும் பரவசமாம் ஜாலம். அது அந்த ஒளி அந்த சந்திரன் அந்த மேகங்கள்ல படுகின்ற வழியிலே அது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை அவருக்கு காண்பிக்கின்றதாக கூறுகிறார். கொஞ்சி மகிழ்ந்தோடி விளையாடி வரும் அணில்கள் கூரைகளில் கூடு கட்டும் கோடி அழகு என்னே. அவர் இன்னும் என்ன காட்சியை காண்கின்றார்னு சொன்னா, அந்த அணிகள் ஓடி விளையாடுகின்ற காட்சியை அவர் காண்கின்றார். அது என்ன செய்யுதுன்னா, அந்த நாளையில ஓலையாலதான் வீடுகள் இருக்கின்றது. அந்த ஓலை கூரைகள்ல அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த அணிகள் போய் கூடு கட்டுகின்ற அழகு கோடி என்று சொல்லுவார். அப்ப அது மிகவும் அழகாக இருக்கும். அதுல வாய்கள்ல அந்த கூடு கட்டுறதுக்குரிய தங்களுடைய தும்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு அந்த கூரையில கூடு கட்டுற காட்சி மிகவும் அழகியது என்ன சொல்லுங்க. அப்ப அவர் காண்கின்ற அந்த இயற்கையினுடைய அழகுகளை அவர் ஒவ்வொன்றாக ரசிக்கின்ற அழகுகளை அங்கே ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றார்.
அடுத்தது 5வது வரியில வருகின்ற ஓடுகின்ற நீரை எதிர்த்தோடும் மீன்கள். அப்ப எப்பயும் மீன்கள் என்ன செய்கின்றா, ஓடுகின்ற தண்ணீர மீன் எதிர்த்திசையினால் ஓடிக்கொண்டிருக்கு. ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை. எப்பொழுதும் அந்த எறும்புகள் என்ன செய்யும் சொன்னா ஒரே ஒழுங்கில தான் ஊர்ந்து கொண்டே இருக்கும். அது ஏதாவது நாங்கள் ஒரு தடையை போட்டால் என்ன செய்யணும்னு சொன்னா அது அந்த தடையை தாண்டி அதே ஒழுங்குல ஊர்ந்து கொண்டு இருக்கு. நாங்கள் ஏதாவது தடைகள் போட்டு அதை திசை திருப்பினால் அதை என்ன செய்யும்னு சொன்னா திசை திரும்பி ஒரு எறும்பு போற நேரம் மற்ற எறும்புகளும் அதே திசைக்கு போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த காட்சியை அதை காணுகின்ற ஊறுகின்ற சிற்றெரும்பி ஒழுங்குமுறை வாழ்க்கை அப்படின்னு என்னத்தை சொல்ல வரான்னு சொன்னா அதுல எறும்பு கூட தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குமுறையாக நடத்துகின்றது என்று சொல்ற. ஆடுகின்ற பூமரங்கள், அசைகின்ற இலைகள், அதிகாலை எழுந்து இறை தேட வரும் பறவை, மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள். மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள் என்று சொல்லுவாங்க. கண்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த இமையால மூட முடியாத அளவுக்கு பெரிய கண்கள் என்று சொல்லி அந்த விழிகளை கண்களின் அழகை அவர் சிறப்பித்துக் கொள்கிறார். முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். அங்கே பெண்ணினுடைய அழகை அவர் என்னென்று வர்ணிக்கிறார்னு சொன்னா அந்த கண் மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த கண்களை அந்த இமைகளால மூட முடியாமல் இருக்கிறதுன்னு சொன்னா அது பெரிய ஒரு அழகிய கண்ணாக காணப்படுகிறது சொல்றார். முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். பூக்களை போன்ற அழகிய பெண்களை அவர் காணப்படுகிறார். கூடுகின்ற இயற்கையடி குதூகலத்தை தருமே. அப்ப அந்த இளம் பெண்கள் அவங்க சேலை கட்டி அந்த கூடுகின்ற காட்சி அவருக்கு என்ன செய்கின்றார், சந்தோஷத்தை தருகின்றது, ஒரு குதூகலத்தை தருகின்றது. எப்பயும் அந்த பார்த்து ரசிக்கக்கூடியதாக அவருக்கு இருக்கின்றார். அப்போதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அவருடைய மனம் குழந்தை எனது மனம் குதூகலிக்கும் என்று சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா குழந்தை எனது மனம் குதித்தாடும் தினமே என்று சொல்றார். அப்ப பெண்களுடைய அழகை காண்கின்ற வேளையில அவருடைய மனம் என்ன செய்யணும்னா சந்தோஷப்படுவதாக அவர் அங்கே காணுகிறார், குதூகலிக்கிறது என்று சொல்லுகிறார். கடைசி 6வது வரியை பாருங்க. இந்த வரி எதுகை அணியில் எழுதப்படவில்லை. முதல் 5 வரியும் எதுகை அணியிலேயும் 6வது வரி மோனை அணியிலேயும் எழுதப்பட்டிருக்கு. இங்கேயும் பாருங்க, குதித்தோடி வரும் அருவி குடிநீரின் சுகம் தான் அனுபவிச்சதை சொல்லுகிறார். அதாவது குதித்தோடி வரும் அருவி குளிர் நீரின் சுகம். அருவியில வார அந்த குளிர் நீர் மிகவும் சுகமாக இருக்கும். உடலுக்கு அது படுற வேளையில மிக சுகத்தை தருவதாக கூறுகிறார். குலைவாழை தலை சாய்த்து குனிந்திருக்கும் அழகு. அங்கே வாழை மரங்கள் அமைந்து காணப்படுகிறது. அந்த வாழை மரங்கள் குலை போட்டு இருக்கின்றது. அந்த குலைகள் குனிந்து இருக்கின்ற அழகு மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்றார். குலை வாழைகளை தலை சாய்த்து குனிந்திருக்கிற அழகு என்று சொல்லி வந்திருக்கிறார். சிலித்துடலில் நீரகற்றும் சிறு பறவை செயல். பறவைகளை பார்த்தா என்ன செய்யணும்னா தண்ணி நிலைகளில் போய் நின்று அது தங்களுடைய உடலை நினைச்சிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அது உடலை சிலிர்த்து தான் அந்த நீரை வெளியே தள்ளும். அந்த அழகு மிகவும் நன்றாக இருக்குன்னு சொல்கிறார். அதாவது சிலிர்த்து உடலில் நீரகற்றும் சிறு பறவை செயல், சிறு பறவைகள் செயல் அவருக்கு மிகவும் இன்பத்தை, அதாவது சந்தோஷத்தை தருவதாக சொல்றார். சிரித்து விளையாடி மகளும் சிறு மழலை தமிழும். சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த விளையாடுகின்ற நேரம் அவர்களுடைய தமிழ் மிகவும் கொச்சை தமிழாக இருக்கும். அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள் மிகவும் சந்தோஷத்தை தரும். தண்ணி என்றெல்லாம் அடிப்பா அழுத்தமான தண்ணி தென்னி என்றுவாங்க. சாப்பாடு பிக்கா சொக்காடு அப்படி கதைப்பார்கள். அந்த அழகாக இருக்கு. அப்படியே அந்த அவர்களுடைய சிரித்து விளையாடி மகளும் சிறுமலரை தமிழும், அவர்களுடைய தமிழ் வார்த்தைகளும் செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் சென்னல் வயல் நிலமும். அங்கே அவர் வயல் நிலத்தை
திரும்பவுமாக அவர் அந்த வயல் நிலத்தை முதல் வரி 2வது வரிகளிலெல்லாம் அந்த வயல் நிலத்தை பற்றி சொல்லுகிறார். இங்கேயும் அவர் என்ன சொல்லுகிறார்னா, செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் சென்னல் வயல் நிலமும் செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளம். அப்ப அங்க ஆம்பல் மலர்கள், சிவப்பான ஆம்பல் மலர்கள் எல்லாம் அந்த குளத்துல பூத்து கிடக்குது. அப்ப அந்த பூத்து கிடக்கிற காட்சி அவர் என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா, அந்த குளம் என்ன செய்கின்றது, எப்படி காணப்படுகின்றதுன்னு சொன்னா, செவ்வாம்பல் மலர் கொடுத்திருக்கிறது கூட அவருக்கு காட்சி தருவதாக அவர் சொல்றேன்னு சொன்னா, அந்த குளத்துல நிறைய செவ்வாம்பல் மலர்கள் பூத்து குலுங்குகிறதாக சொல்றார். குளம் கழித்து மனம் மகிழ வைக்கும், மிகவும் சந்தோஷத்தை உண்டாகும். கழித்து மனம் மகிழ வைக்கும், கவலை தனி போகும். அப்ப இந்த காட்சி அவருடைய இயற்கையாக அவர் காண்கின்ற காட்சி எல்லாம் அவருடைய மனதை என்ன செய்யலாம், மகிழ வைக்கின்றது. கவலை தனி போகும். அப்ப அந்த காட்சியை பார்க்கின்ற நேரம் அந்த மனதில் உள்ள கவலைகளாக போகின்றதாக சொல்லுவார். கண்ணிறைத்து என் மனதை கவிபாட வைக்கும். கண்ணிறைத்து என் மனதை கவிபாட வைக்கும் என்று சொன்னால், அவர் அந்த காண்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் அவரை கவிதை பாட வைப்பதாக அவர் சந்தோஷப்பட்டு சொல்கிறான்னு சொன்னால், இந்த இயற்கை எழில் மிகவும் அழகான அந்த இயற்கை காட்சிகள் அவருடைய மனதிலே பாடுற வேளையில அவர் ஒரு கவிஞனாக அவர் மாற்றுகின்றது என்று சொல்றாரு. கவி பாட வைக்கின்றது. உண்மையிலே அவர் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராக இருந்தாலும் அவர் அந்த இயற்கை அழகை பார்த்து கவிதை எல்லாம் எழுதுகிற அளவுக்கு இந்த இயற்கையை அவர் ரசித்திருக்கிறார். இந்த இயற்கை அவரை கவி பாட வைத்திருக்கிறது என்று கூறுவதாக இந்த பாடல் அமையும். இப்ப இந்த பாடல் 6 வரிகளிலேயும் பெரிய வினாக்கள் வந்து இதுல வாரது குறைவு. பெரிய எக்ஸாமுக்கு ஓஎல் எக்ஸாமுக்கு பெரிய வினாக்கள் வாரது குறைவு. என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வரியும் வேற வேற அம்சங்களை சொல்வதாக இந்த பாடல் வருவது குறைவு. ஆனா கிரைத்தல் பகுதிகளுக்கு சில வேளை இந்த பாடலை தந்து வினாக்கள் வரலாம். அப்ப இந்த பாடல்ல உவமை அணி கையாளப்பட்டுள்ளது, உருவக அணி கையாளப்பட்டுள்ளது, எதுகை மோனை அணிகள் கையாளப்பட்டுள்ளது. வரிகளை தந்து நாங்களுக்கு வினாக்கள் பாருங்க, அந்த வரிக்குள்ள உவமை அணி உருவக அணி வந்தால் அவற்றை நாங்கள் குறித்து எழுத வேண்டும். அப்ப இந்த வகையில 2018ஆம் ஆண்டு இந்த பாடல் பகுதியிலிருந்து ஒரு வினா வந்தது. 2019 வந்திருக்கிறது. 2018 ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வினாக்கள் வந்து 2019 வந்திருக்கு. பாருங்க, நெஞ்சகத்தை நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வாணியில் நிறைமதி தன் துணைவியர்கள் சூழவரும் கோலம் என்ற வினாவை தந்து கொண்டு இங்கு கலங்கமின்மையை உணர்த்தும் சொல் யாது என்று வினா வந்தது. அப்ப கலங்கமின்மையை இங்க என்ன சொல் உணர்த்துகின்றார் சொன்னால் நிர்மலமாம் என்று சொல் உணர்த்துகின்றது. அடுத்தது 2வது கேள்வி, துணைவியர்கள் என்று குறிப்பிடப்படுவர் யார் சொல்லுவார் நட்சத்திரம். அப்ப இந்த 2 வினா, இந்த வினா அவ்வாறு வந்திருக்கு. அப்ப சில இந்த அநேகமாக ஒவ்வொரு தற்கால கவிதைகளும் ஒவ்வொரு வருடமும் வினாக்கள் வந்திருக்கு. இவர் அகலங்களுடைய கவிதைகள்ல வந்த வினாக்கள் குறைவு 2019 வந்திருக்கு. மற்றது சீறியோடாத வருங்கால மனிதன் அடுத்த கவிதைகள்ல 2016, 18, 19 இப்படி கூடுதலான கேள்வி வந்திருக்கு. அப்ப அந்த கவிதையை நாங்கள் அடுத்த வகுப்பில் பெற்றுக்கொள்வோம். நன்றி.